வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்சி ரிமோட் கார் எப்படி தயார் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட இருக்க பொருள் வச்சு என்னென்ன பொருள் போட்டு அதை ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன வீடியோவை அந்த காணொலியை பார்க்குவாங்க. இப்போ இந்த ஆர்சி ரிமோட் காரை ரெடி பண்ணதுக்கு முன்னாடி இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கீ கொடுத்து ஓடக்கூடிய ஒரு சின்ன குட்டி காரு. அந்த இன்ஜினை பாருங்க, அந்த இதை மிஷினை நான் கழட்டி வச்சிருக்கேன் பாருங்க. இதுதான் இதனுடைய செட்டப்பு. நம்ம இதுக்கு பதிலாக ஆர்சி ரிமோட் கார் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்க, இந்த காரை வந்து பிரித்து வச்சிருக்கோம். 4 டயரெல்லாம் கழட்டி வச்சிருக்கோம். இப்போ பாருங்க, ஒரு கியர் மோட்டர் வச்சிருக்கேன். ஒரு கியர் மோட்டர் எடுத்துக்கிறோம். கியர் மோட்டர் டிசி கியர் மோட்ரு. கியர் மோட்டர் இருந்தால் நல்லா ஸ்ட்ராங்காக டயரை இழுத்து கொண்டு போகும். அதனால நம்ம கியர் மோட்டரை யூஸ் பண்ணுறோம். ஒரு கியர் மோட்டர் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ரிமோட் காருக்குன்னே தனியாக ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய அந்த ரிசீவர் போர்டு, அதாச்சும் ரிமோட்டில் ஒர்க் ஆகக்கூடிய போர்டு வந்து தனியாகவே நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். 200 to 250 ரூபா வரும். அந்த போர்டு ஒன்று எடுத்துக்கிறோம். ரிசீவர் போர்டு ஒன்று, சென்டர் போர்டு ஒன்று. அதாச்சும் சிக்னல் கொடுக்கக்கூடியது ஒன்று, சிக்னல் வாங்கக்கூடியது ஒன்று, 2 போர்டு. அதுலேயே ஒயர் எல்லாமே பற்ற வச்சு வந்திருக்கும். ஒரு சில இதில் நம்ம பற்ற வச்சு எடுக்க மாதிரி இருக்கும். சில போர்டில் அதுவே ஒயர் பற்ற வச்சு வந்துடும். ரைட் லெஃப்ட்டு அந்த லைன் எல்லாமே வந்துடும். மோட்டரில் கொடுக்கக்கூடிய ரைட் லெஃப்ட் எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டரி லித்தியம் பேட்டரி எடுத்திருக்கேன். 2 பேட்டரி எடுத்திருக்கேன். ஏன்னா சென்டருக்கு ஒன்று கொடுக்கணும், சென்டர் போர்டுக்கு ஒன்று, ரிசீவர் போர்டுக்கு ஒன்று கொடுக்கணும். அதுபோக அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணதுக்கு ஒரு ஸ்கூட்டி சார்ஜர் போர்டு ஒன்று வச்சுருக்கேன். பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு. இவ்வளோதான் அந்த செட்டப்பு. இதை நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு பாருங்கள். பாருங்கள், ரிசீவருக்கு ஒரு பேட்டரி ஒதுக்கி வச்சாச்சு. சாரி, சென்டருக்கு ஒரு பேட்டரி ஒதுக்கி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், அடுத்து ரிசீவருக்கு ஒரு பேட்டரி, ரெண்டையும் தனித்தனியாக வச்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரித்து போட்டிருக்க அந்த காரை செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த போர்டை செக் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ரிசீவருக்கும் சென்டருக்கும் ஒரு பேட்டரியை கொடுத்து செக் பண்ணதுக்காண்டி மோட்டர் ஓடுதா அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ ஒரு செக்கிங் பண்ணுறோம். இப்போ பட்டன் அமுக்குறோம் பாருங்க, லைன் கொடுத்து கியர் மோட்டர் ஓடுது பாருங்க. இப்போ இந்த திசையில் ஓடுதா, இப்போ பாருங்க அந்த பட்டன் அமுக்கும் போது பின்னணிக்கு ஓடுது பாருங்க. ஸோ ரைட்டு லெஃப்ட்டு இந்த ரெண்டுமே இந்த பட்டனில் வந்து ஒர்க் ஆகும். இதை வச்சு தான் நம்ம அந்த காரை வந்து மேக் பண்ண போகிறோம். முன்ன போகிறது, ஃபார்வர்டு போகிறது, ரிவர்ஸ் ஆகுறது, ரெண்டுக்குமே இந்த பட்டன் இந்த போர்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த போர்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்க, இப்போ செக் பண்ணியாச்சு. செக் பண்ணதில் நல்லபடியாக ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை அப்படி இந்த காருக்கு அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காருக்குள்ளே இந்த மோட்டரை ரெடி பண்ணிட்டோம். மோட்டரை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2 பின் டயரை வந்து அந்த கியர் பாக்ஸில், கியர் மோட்டரில் அந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது போக ஒரு பேட்டரி, லித்தியம் பேட்டரி வச்சு அந்த சார்ஜரை அந்த பேட்டரிக்கு மேலே ஒட்டி வச்சிருக்கோம். இந்த இன்ஜினை நம்ம அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் கீ கொடுத்த இன்ஜினை கழட்டி வச்சிட்டோம். இப்போ மோட்டர் எல்லாம் தான் இப்போ ஓட போகுது. இந்த மோட்டரை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த சார்ஜர் மூலம் லித்தியம் பேட்டரி சார்ஜ் ஆகி ரிசீவர் போர்டு வந்து நான் உள்ளே கொடுத்துருக்கேன். இந்த காருக்குள்ளே கலட்டி நான் உள்ளே வச்சிருக்கிறேன். அதுல இருந்து உள்ளே இருந்து வெளியே லைன் எடுத்து மோட்டருக்கு கொடுத்துருக்குறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ குட்டி அழகா இருக்கு பாருங்க காரு. இப்போ நம்ம அமுக்கி பார்த்து டெஸ்ட் பண்ணலாம். அதாச்சும் நம்ம ரெடி பண்ண ஆர்சி கார் வந்து ரெடி ஆகுதா, ஓடுதா அப்படின்ட்டு ஒரு செக்கிங் பண்ணதுக்கு நம்ம வச்சிருக்கிறோம். எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்க பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பி மாதிரி ஒரு கம்பி நீண்டுகிட்டு இருக்கிறது வந்து சிக்னல் கம்பி. அந்த இது வழியா தான் ஆர்சி அந்த சிக்னல் வந்து ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆகி மோட்டருக்கு வந்து ரன் ஆக வைக்கும். இப்போ அமுக்குதான் பாருங்க. பாருங்க, சக்சஸ்ஃபுல்லா ரெடி ஆயிட்டு நம்ம கொடுத்த அந்த கனெக்ஷன் எல்லாமே கரெக்டு. பாருங்க, பட்டன் அமுக்குறேன், சென்டர் பட்டன் அமுக்குறேன், அதுக்கு ரிசீவர் போர்டுக்கு கிடைச்சி மோட்டர் ஆன் ஆக்கி டயரை ஓட வைக்கிது பாருங்க. பாருங்க, கார் வந்து நம்ம ஓடுது. ஃபார்வேர்டு அமுக்குறேன் பாருங்க. இப்போ ரிவர்ஸ் கொடுக்கும் பாருங்க. ரிவர்ஸ் பட்டன் இப்போ அமுக்குறோம் பாருங்க. பாருங்க, சிக்னல் கிடைச்சி நமக்கு பின்னணிக்கு வருது. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ரெடி பண்ணிட்டோம். பாருங்க எவ்வளோ ஒரு அற்புதமாக ஓடுது அப்படின்ட்டு. இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி செட்டப் வச்சு ஒரு நார்மல் காரை ஆர்சி காராக வச்சு நீங்கள் ரெடி பண்ணலாம். அதுக்கு தேவையான போல ஆர்சி ரிமோட் கார் போர்டு அப்படின்ட்டு அமேசானில் பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்கும். ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு லித்தியம் பேட்டரி, அந்த பேட்டரிக்கு உண்டான சார்ஜரு, ஒரு சின்ன போர்டு, இது மாத்திரம் இருந்தாலே போகிறோம். 2 லித்தியம் பேட்டரி வேணும். இது இருந்தாலே போகிறோம். இப்போ இந்த ரிமோட்டை வந்து நான் ஒரு சின்ன செட்டப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அதை டேப் போட்டு ஒட்டி கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ இப்படி ஒர்க் ஆகுதுன்னுட்டு பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகுது பாருங்க. நம்ம ஒரு நார்மல் கீ கொடுக்கக்கூடிய காரை நம்ம ரிமோட் காராக ஆக்கியிருக்கோம். அது எவ்வளோ தெளிவாக ஓடுது, எவ்வளோ வேகமாக போகுதுன்னு பாருங்க. அங்கே பாருங்க, சிக்னலு ஓரளவு தூரமாக கிடைக்கத்தான் செய்யுது.
பாருங்க ரிவர்ஸும் வருது. இப்போ நம்ம ரூமுக்குள்ள வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளியவும் விட்டு செக் பண்ணுவோம் பாருங்க. இப்போ ரூமுக்குள்ள பாருங்க ரிவர்ஸ் கொடுக்குறேன், ரிவர்ஸ் வருது பாருங்க. ஃபார்வர்டு போகுது. இப்போ வெளியே வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுவாங்க. வெளியே வச்சு டெஸ்ட் பண்றோம். வெளியே வச்சு டெஸ்ட் பண்றதுலையும் அற்புதமா சூப்பரா ஓடுது பாருங்க. கரடு முரடான பாதைகள்லையும் இந்த கார் வந்து எப்படி ஓடுதுன்னு பாருங்க. நம்ம செஞ்சிருக்க அந்த கார் வந்து எப்படி ஓடுதுன்னு பாருங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்படி இந்த ரோட்லயும் ஓடுது, இந்த தரையிலையும் ஓடுது அப்படின்னா அதுக்கு வந்து கியர் மோட்டர் தான் காரணம். கியர் மோட்டர் அழுத்தம் கூடுதலா இருக்கும். சுழற்சி வந்து நல்லா அழுத்தமா டயருக்கு கிடைக்கும். அதனால அதனுடைய விசையில அது அழுத்தமா ஓடுது. அதனாலதான் இந்த தரைக்கு ஓடுது. நார்மல் மோட்டர் மட்டும் பிடிச்சோன்னா இப்படி ஓடாது. பாருங்க பாருங்க அந்த செடிக்குள்ள போகுது பாருங்க. ரோட்ஸ் ஆகுது. தரையில எந்த இடத்துலயுமே அது நிக்கல, டச் ஆகாம அது பாட்டுல போய்கிட்டு இருக்கு பாருங்க. செடிக்குள்ள உள்ள விட்டாச்சு. செடிக்குள்ளேயும் எப்படி ஓடுது பாருங்க. செடிக்குள்ள உள்ள வரும் பாருங்க. செடிக்குள்ள ஏரியாவிலையும் பாருங்க செடியை தட்டிட்டு இருக்கு. அதுலயும் எப்படி